அல்லேலூயா. நம்ம அப்படி அமர்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த நாள். யார் உயிர்த்தெழுந்த நாள்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். ஒரு முறை ஆண்டவர் இடத்துல உயிர்த்தெழுதல் இல்லை என்கிற சதிசேயருடைய கூட்டம் ஒன்று ஆண்டவர் இடத்தில் வந்ததா. ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கும்படியாய் நின்று கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து நின்றார். ஆண்டவரே, எங்களுக்குள்ள 7 சகோதரர்கள் உள்ள ஒரு குடும்பத்துல மூத்த மகன் ஒருவரை திருமணம் செய்து கொண்டார். அவர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மரித்து போனார். அதற்கு பிற்பாடு நம் மோசே சொன்னபடி அவருடைய சகோதரனுக்காக அந்த மனைவியை விட்டு சென்றார். 2ஆம் மாணவனையும் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்ட அவரும் சில நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மரித்து போனார். இப்படி 7 பேர் இருந்தாங்க. 7 பேருமே குழந்தை பாக்கியம் இல்லாம மரித்து போயிட்டாங்க. நீங்க உயிர்த்தெழுதல் இருக்குதுன்னு சொல்றீங்களா ஆண்டவரே? அந்த உயிர்த்தெழுதல் நாளிலே 7 பேரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இவளும் எழுந்திருப்பார். இவள் யாருக்கு மனைவியாய் இருப்பார் என்று கேட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீங்க வேத வாக்கியங்களை தப்பா அறிஞ்சிருக்கிறீங்க. அவருடைய வல்லமைய இன்னும் நீங்க புரியாம இருக்கிறீங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற ஒரு கூட்டம் எதுக்குத்தான் செய்து கொண்டிருக்கிறது. நாம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோமா? அல்லேலூயா. நாம் மரித்தாலும் கர்த்தருக்குள் பிழைப்போம். மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் உயிர்த்தெழுதலில் என்ன நடக்கும்? அங்கே கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. எல்லாரும் தேவதூதர்களை போல இருப்பார்கள். ஆமென். நம்ம எப்படி இருப்போமாமா? தேவதூதர்களை போல அழகாக இருப்போமா? இப்ப ஒருவேளை நாம் அந்தஸ்தற்ற அற்றவர்களாக இருக்கலாம், நாம் பார்வைக்கு அழகற்றவர்களாய் இருக்கலாம், நாம் மற்றவர்கள் மதிக்க முடியாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் மரித்து உயிரோடு எழும்பும் நாளிலே நாம் யாரை போல இருப்போம்? தேவதூதர்களை போல் இருப்போம். அல்லேலூயா. ஆகவே உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலே முதலாம் பங்குள்ளவராய் எழுந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மரணத்தை வெற்றி சிறந்தவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு ஒரு கணம் கொடுக்கலாங்களா? கீதம் கீதம், ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். 136வது பாடல். ஆமென். அல்லேலூயா. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாடகோ கல்லறை
ஓடின பெருங்கள் தோறும் தோறும் பாரனு கல்லறை கூடின பெருங்கள் தோறும் அது போனமோ திரு காவலிக்குமோ தேவ புத்திர சன்னிமோ அது போனமோ திரு காவலிக்குமோ தேவ புத்திர சன்னிமோ கை கொத்தி பாடிடுமோ என்ன செய்ய உயர்த்தி வையுங்க. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ள வரப்போகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? ஜெய வீரர். ஆமென். அல்லேலூயா. நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்?
ஜெயிக்கப்படுறவர் ஜெயித்தவர். ஆகவே அந்த ஜெயம் நமக்குள்ளேயும் இந்த நாளிலே உருவாக வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து எங்கள் நடுவிலே வாரும் ராஜா, வாரும் அப்பா. இது கர்த்தருடைய பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து கலிகூற கடவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படி இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. உரபர கரபலர் யாக்கரா. கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? துதி பலிகளை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்போமா? அவர் உயிரோடு கூட எழுந்தபடியால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் தேவனுடைய பிள்ளைகளே. அவர் உயிரோடு கூட எழுந்தபடியால் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம் தேவனுடைய பிள்ளைகளே. அவர் உயிரோடு எழுந்தபடியால் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்தில் நமக்கு தந்தருளினார். அவர் தேற்றுகிற ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிறார். தாயை போல தேற்றுகிறார், தகப்பனை போல சுமக்கிறார், சகோதர சகோதரிகளை போல அன்பு காட்டுகிறார், உற்றார் உறவினர்களை போல விசாரிக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் உயிரோடு ரட்சகராய் தன்னுடைய ஆவியானவரை தமக்குள்ள அனுப்பி நாம் செய்யும் பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய சாப நுகங்களை எல்லாம் முறிக்கும்படியாய் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் இல்லாவிட்டால் என்றோ மரித்திருப்போம். அவர் இல்லாவிட்டால் என்றோ நாம் ஒழிந்திருப்போம். ஆனால் அவர் நம்மை ஜீவனோடு காக்கிற ஆண்டவர். அவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். அவர் நம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவர். இந்த ஆண்டவரை போல ஒரு தேவன் உலகத்திலே இல்லை. அவர் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை ஜெயிக்கிறவர். எதை சொல்லுகிறாரோ அதை செய்து காட்டுகிறவர் ஆண்டவர். மனிதர்களாகிய நாம் சொல்லுகிறதை செய்ய முடியாமல் மறந்து போகிறோம். சூழ்நிலையின் காரணமாய் அது முடியவில்லை என்று எண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அப்படியே முழங்கால் உயிரோடு இருக்கிற ஜெய கிறிஸ்துவை இந்த காலை ஆராதனைக்காக உள்ளத்தின் ஆழத்தில் உயிரோடு எழுந்தவர் என்று நம்பி தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஒரு சக்தியின் நிலையில் அவர்களை மறைத்து முகத்தை பார்த்து சொல்லிக்கிறேன். இறங்கி வாருங்க, இறங்கி வாருங்க. உங்களுக்கு கருத்தினால் தொடுங்க, தொட்டு விடுங்கண்ணா. அவர்களை ஆசீர்வதிங்க. கடந்த காலங்களில் இருந்த தண்ணீர்கள், கடந்த காலங்களில் இருந்த வியாதிகள், கடந்த காலங்களில் இருந்த கடன் பிரச்சனைகள், கடந்த காலங்களில் இருந்த நிந்தைகள், கடந்த காலங்களில் இருந்த வேதனைகள் ஆண்டவரே இன்னும் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாக வைக்கவில்லையா என்று அழுது சொல்லிட்டேன். ஏசாவுக்கு வானத்தின் சாரத்தையும் பூமியின் சாரத்தையும் நீர் கொடுத்தீரே, அந்த ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில உயிரோடு எழுந்த இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய ஜனங்களாய் உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. இந்த குழந்தைகளை கொடுத்து பாருங்கப்பா, உம்மை ஆராதிக்கிறாங்க. வரும் காலங்களில் ஒரு ஆராதனை வீரனாக
ஒரு நல்ல தகப்பனே சாமுவேல் ஸ்பர்சனாக நீர் எழுப்ப வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த ஆலயத்திலிருந்து சுவிசேஷ கதவுகள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவரும் சத்தியத்தை சொல்லி என் தகப்பனை பாசானின் பலத்த எருதுகளையும் அந்த தகப்பனை தொழுவத்தில் இருக்கிற கடாக்களையும் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. பெண்ணாட்டு குட்டிகளாக அந்தவரை பெண் மான் குட்டிகளாக ஒவ்வொருவரையும் உருவாக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. அந்தவரை அந்த ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பெண்ணின் ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கட்டும். ஜனங்கள் பலத்தின் மேல் பலன் அடையட்டும். இந்த கொள்ளை நோய்கள் உயிரோடு இருந்தவருடைய நாமத்தினால் அழிந்து போகட்டும். சபித்து கட்டுகிறேன், சாம்பலாக்குகிறேன். எழுதி செபிக்க முடியவில்லப்பா, கப்பா துதிக்க முடியவில்லப்பா, நேரத்தோடு வர முடியவில்லையப்பா, தெய்வ பயத்தை பற்றி பிடிக்க முடியவில்லையப்பா. அப்பா, நாட்கள் கொடியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. சாதிக்க முடியாதபடி கட்டப்பட்டு காணப்படுகிற நல்ல சமாளியர்களை இயேசுவின் நாமத்தினால் கட்டவிழ்க்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். உனக்கு தேவையான பாத்திரத்தை எடுத்து இந்த காலை நிரப்பிவிடுங்கப்பா. கண்ணீர்களும் கவலைகளும் வேதனைகளும் வியாகுலங்களும் பிரச்சனைகளும் எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. ஆம் ராஜா, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க போகிற ஆண்டவர் எல்லாம் புதிதாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பழையவைகள் எல்லாம் புதிதாயின. கர்த்தருடைய ஆவியானவர் புதிதாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதனையை கட்ட பொறுப்பெடுத்து வழிநடத்தும் தனிப்பட்ட மக்களை ஆங்காங்கே வைத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்கி கொண்டு வரும். துக்க வீடுகளை சந்தோஷ வீடுகளாய் மாற்றும். தொடர்ந்து ஆவியானவருடைய பிரசனம் இருந்து வழிநடத்தும்படி தாழ்த்தி செபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்படியே நாம் அமருவோம். நாம் எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 2ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க கேட்போம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தரை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கொள்ளாமலும் நீங்கள் வழியில அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஆமென். சாட்சி இல்ல இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டுடைய சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து வசனத்தை நான் வாசி கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம்.
ஆமென். எல்லாரும் சேர்ந்து, மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வேத வசனத்தை சத்தமா அந்த வார்த்தையை படிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கரங்களை விட்டு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். உயிர்த்தெழுந்த நாளிலே இன்றைக்கு திருவிருந்து ஆயத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். இங்க 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். 2வது, எல்லாருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பார். 3வது காரியம், பூமியிலே இருக்கிற நிந்தையை உங்களுடைய வாழ்க்கையில முற்றிலும் ஆண்டவர் நீக்கி விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனமே என்னுடைய வாழ்க்கையில ஏப்ரல் மாதத்துல கட்டாயம் நிறைவேற போகுது என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. முதலாவது காரியத்தை சுருக்கமா பார்க்க போறோம். மரணத்தை ஜெயித்து எழுந்தவர். நம்முடைய ஆண்டவர் முதலாவது மரணத்தை ஜெயித்து எழுந்தவர். 2வது, ஆண்டவர் உலகத்தை ஜெயித்து எழுந்தவர். 3வது, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பாதாளத்தை ஜெயித்து எழுந்தவர். 3 காரியங்களிலே முதலாவது பாயிண்ட்ல 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. 1, அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார். 2வது காரியம், உலகத்தை ஜெயித்து எழுந்தார். 3வது காரியம், பாதாளத்தை ஜெயித்து எழுந்தவர். அவர் 3 காரியத்தில் எழுந்திருக்காவிட்டால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கும்படியே நம்முடைய பிரசங்கம் வீணாயிருக்கும், நம்முடைய விசுவாசம் வீணாயிருக்கும், நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பாவத்தினாலே நாம வாழ்ந்து கொண்டிருப்போம். என கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலன் பவுல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதலை பற்றி திட்டவட்டமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெயிக்க வேண்டியது என்னவென்று கேட்டால், உலகத்தை நாம் ஜெயிப்போமானால் மரணத்தை சாதாரணமாக ஜெயித்து விடலாம். உலகத்தை நாம் ஜெயிப்போமானால் நாம் பாதாளத்தை எளிதிலே ஜெயித்து விடலாம். உலகத்திலே ஜெயிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக நாம் மாற வேண்டும். உலகத்தில் என்ன இருக்குது? உலகத்துல இருக்கிற காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே நாம் திட்டவட்டமாய் படிக்கும் போது உலகத்தில் இருக்கிற காரியங்கள் என்ன கேட்டால், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16 இந்த 2 காரியத்தில நாம் முதலாவது உலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இயேசு உலகத்தை ஜெயித்தார். ஆகவே உலகத்தை ஜெயித்த என் ஆண்டவர் விரும்புகிற காரியம், நீங்களும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறார். வாசிக்கலாங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம். உலகத்தில் உள்ளவைகளே அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவினிடத்திலே அன்பு இல்லை. இதை கேட்கிற ஆராதனைக்கு வந்திருக்கிற, இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை கேட்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் உலகத்தில் இருக்கிற அன்பு கூர்ந்தால் பிதாவினிடத்திலே உங்களிடத்தில் அன்பு இல்லை. அடுத்த வசனம், ஏனெனில் மாமிச இச்சை, இந்த 3 காரியங்கள் பிதாவினால் உண்டானது அல்ல. என்னென்ன காரியம் உலகத்தில் உண்டான காரியம்? 1 மாமிச இச்சை, 2வது கண்களின் இச்சை, 3வது ஜீவனத்தின் பெருமை. இது 3மே உலகத்துக்குரியவைகள். இது பிதாவினால் உண்டானது அல்ல, இது சாத்தானால் உண்டானது. சாத்தானால் உண்டான காரியத்தில் நீங்களும் நான் ஜெயம் எடுப்போமானால், இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு, அந்த உயிரோடு எழுந்த அந்த இயேசுவினிடத்தில் நாம் சுதந்திரவாளியாக பங்குள்ளவர்களாக மாறுவோம். அந்த வசனத்தை மறுபடியும் 16வது வசனம் மறுபடியும் படிக்கலாம். ஏனெனில் ஆமென் ஆமென்
ஆமென். இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் தேவனாலே பிறந்திருப்பீர்களானால், அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருப்பீர்களானால், உண்மையாகவே ஞானசாரம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு நேராய் நோக்கி இருக்குமானால், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். காரணம், உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் தேவனால் பிறந்திருப்பீர்களானால், நீங்கள் மாமிசத்தின் இச்சையிலிருந்து விடுதலையாக்கப்படுவீங்க, கண்களின் இச்சையிலிருந்து விடுதலையாக்கப்படுவீங்க, ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலையாக்கப்படுவீங்க. அப்ப தேவனாய கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? உலகத்தில் உண்டானவைகளை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அன்பு கூறாதிருங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறும்படியாக இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவர் மரணத்தை ஜெயமாய் எழுந்தவர். ஒரு நாளிலே நீங்களும் நானும் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். ஒரு நாளிலே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற நாள் சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாம் உலகத்தினம் ஜெயிப்போமானால், உலகத்துக்கு உண்டான காரியத்தில் வெற்றி பெறுவோமானால், உலகத்தில் இருக்கிற காரியங்களில் மேன்மையாய் செயல்படுவோமானால், நாமும் அவருடைய வருகையிலே அவரோடு கூட யுகா யுகமாய் 1000 வருஷங்களாய் அவரோடு கூட வீற்றிருப்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே மரணத்தை ஜெயித்தவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை உயிர்ப்பிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்களை ஜெயிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். முதல் காரியம். 2வது காரியம் என்ன கேட்டா, எல்லாருடைய முகங்கள் இருக்கிற கண்ணீரை துடைப்பார். வேதாகமத்துல கண்ணீர் விட்ட ஏராளம் பேர் மக்களை பார்க்க முடியும். ஏராளம் பேர். அந்த கண்ணீர் விட்ட மக்களுக்குள் உங்களுக்குள்ள அந்த அனுபவம் இருக்குமானால், இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் உங்களை கண்ணீரை துடைக்க மேன்முள்ளவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே வேதவசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. வேதவசனத்தின் பிரகாரமே கண்ணீரின் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். முதலாவது கண்ணீர். புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். இங்க வேதம் சொல்லுகிறது, புலம்பல் 1ஆம் அதிகாரம் வாசித்த வேத வசனத்தின் பிரகாரம், ஐயோ ஜனம் பெருத்த நகரி, தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறவளே, விதவைக்கு ஒப்பானவளே, ஜாதிகளில் பெரியவளாய், சீமைகளின் நாயகராய் இருந்து கப்பலை கட்டியவளாய் இருந்தவளே, ராத்திரி காலத்திலே அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய கண்ணீரை அவள் கன்னங்களில் வடிகிறது. ஸ்தோத்திரா. இது யாருக்கு சொல்லப்படுகிறது? எருசலேமை குறித்து சொல்லப்படுகிறது. எருசலேம் தேசத்தை குறித்து ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஐயோ எருசலேமே, வீதிகளிலே அழுகையின் குரல், கண்ணீர் கன்னத்தில் வடிந்து கொண்டிருக்கிறது. அவள் வீதிகளில் உட்கார்ந்து அழுகிறாள். தேற்றுவார் இல்லை, ஆற்றுவார் இல்லை, அரவணைப்பார் இல்லை. அந்த வசனம் சொல்கிறது, வேதத்தில் வாசிக்க, அவள் கண்களில் வடிகிறது. அவருடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவரை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவருடைய சிநேகிதர் எல்லாரும் அவளை துரோகிகளும் சத்துருக்களும் ஆனார்கள். கன்னங்களிலே வடிந்து கொண்டிருக்கிறது. எருசலேம் வீதிகளிலே ஒவ்வொரு இரவும் பயமும் திகிலும் வாட்டிக் கொண்டிருக்கிறது. ஜனங்களும் அங்கேயும் இங்கு ஓடுகிறார்கள். யுத்தங்கள், நடு தெருவில் அழுகை, குழந்தை எடுத்துக்கொண்டு வேகமாய் ஓடுகிற காட்சி, உயிருக்கு தப்பி பிழைக்கக்கூடிய காரியம். எங்கேயாவது போய் பிழைச்சிடலாம், எங்கேயாவது போய் பிழைச்சிடலாம். காரணம் என்ன? இன்றைக்கு எருசலேமிலே, இஸ்ரவேல் தேசத்திலே கண்ணீர் கன்னங்களில் வடிந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் சொன்னார்கள், இந்த சாபம் எங்கள் மேலும் என் பிள்ளைகள் மேலும் வரக்கூடாது, வர வேண்டும் என்று அவர் வாயில் திறந்து சாபம் விட்டாங்க. சாபத்தின் பலனாக அதில் ஒன்று நிச்சயம், அவர்கள் வீதிகளிலே தெருக்களிலே
கண்ணீர் கன்னத்திலே வடிந்திருந்தாலும் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு அந்த இஸ்ரவேலுடைய கண்ணீரை துடைக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். தோற்று போனவர்களைப் போல தெரியலாம், அற்பமாய் தெரியலாம், இஸ்ரவேல் தோற்று போய்விட்டதோ என்று யோசிக்கலாம். ஒரு காலம் தேவ ஜனங்கள் தோற்று போன சரித்திரம் இல்லை என்பதை ஆவியானவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாம் சத்தமா? ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவது கண்ணீர் வடித்த ஒரு தேவ மனுஷனை பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16 வசனங்களை ஒருத்தர் வாசிக்கலாம். யோபு 16ஆம் அதிகாரம் 16 ஒருவர், 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாமா? அழுகிறதினால் ஆமென். 20வது வசனம், என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண்கள் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. சிநேகிதர்களின் பரியாசம் பண்ணுகிறார்கள். அழுகிறதுனாலே, கண்ணீர் வடிக்கிறதுனாலே என் முகம் அழுக்கடைந்தது, என் முகம் வேதனைப்பட்டது, எனக்கு ஆதரவு ஒருவரும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இழப்பு, என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் இழந்தவராய் காணப்பட்டு தனித்தவராய் விடப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் என் கண்ணீர் கர்த்தரை நோக்கி சொரிந்து கொண்டிருக்கிறது. என் கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார், நான் இழந்ததை மறுபடியும் திரும்ப பெறுவேன் என்று சொல்லி யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இரண்டாவது மனிதர் யோபு கண்களிலே கண்ணீர் வடித்ததினாலே முகம் அழுக்கடைந்து போய்விட்டது. மூன்றாவது மனிதன் அழுகிறதை பார்க்கலாமா? சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 6வது வசனமும் 7வது வசனமும் ஒருவர் சீக்கிரமாய் படிக்கலாம். சங்கீதம் ஆமென். அடுத்து தாவீது சொல்கிறார், என் கண்ணீரை கட்டிலே நனைக்கிறேன். முதலாவது இஸ்ரவேல் ஜனம் வீதியிலே அழுது கொண்டிருக்கிறாங்க, கண்களில் இருந்து கன்னத்திலே கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது யோபு சொல்லுகிறார், அழுகிறதினாலே என் கண்ணீர் கழுக்கடைந்து போய்விட்டது என் முகம் என்று யோபு சொல்லுகிறார். மூன்றாவது, நான் அழுகிறதுனாலே கட்டல் எல்லாம் நினைச்சிருக்கிறேன். எனக்கு வந்த போராட்டம், எனக்கு வந்த பிரச்சனை, எனக்கு வந்த சத்துருக்கள் வந்த அவமானங்கள், பரியாசங்கள், வெளியே போக முடியாதபடி வனாந்தர வாழ்க்கையிலே அலைந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே தாவீது சொல்கிறார், என் கண்ணீரை கட்டலிலே நான் நினைக்கிறேன், இரவு முழுவதும் நினைக்கிறேன். ஆனால் அந்த வேதம் சொல்கிறது, கர்த்தர் என் கண்ணீரை கண்டார், கர்த்தர் என் கண்ணீரை கேட்டார், என் அழுகையின் குரலை அவர் கேட்டார் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் எப்படி விதமான கண்ணீர் அழைத்துக் கொண்டிருக்கீங்களே எனக்கு தெரியாது, எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஒன்று மாத்திரம் நிச்சயம், நம்முடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு தேவனுடைய மனுஷனுடைய கண்ணீர் என்ன? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 6 வசனங்களை நீங்க படிப்பீங்க சொன்னா நேரம் போகுது, அதனால நானே சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி வருகிறான். எசேக்கியாவை பார்த்து, எசேக்கியாவே நீர் மரித்து போய் விடுவீர். ஸ்தோத்திரம். அதனால வீட்டுக்காரங்க எல்லாம் ஒழுங்குபடுத்திக்கோ, வீட்டுக்காரங்க எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திக்கோ, நீ மரித்து போய்விடாய் என்று சொல்லி அந்த வார்த்தை அவன் கேட்ட உடனே அந்த எசேக்கியேல் என்ன செய்தான்? சுகர்ப்புறமாய் திரும்பி வார்த்தையை கேட்ட உடனே அவன் செபிக்கிறான், ஆண்டவரே நான் மன உத்தமமாய் நடந்தேன், மன நேர்மையாய் நடந்த, சுவரை கண்ணீரால் நனைத்த எசேக்கியேல் ஒரு சுவரையே கண்ணீரால் நனைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தாவீது கட்டளை நினைச்சிருக்கிறாரு கண்ணீரால, ஆனா எசேக்கியா அந்த சுவர்ப்புறமாய் நினைத்த அந்த சுவரையே கண்ணீராக ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி சுவரை பார்த்து அந்த சுவரை கண்ணீராக நனைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஏசாயா சொல்லிவிட்டு போனான், இவன் சுவரை கண்ணீரால் நனைக்கும் பொழுது
ஸ்தோத்திரா. ஆண்டவருடைய சத்தம் வருது, ஏசாயாவே மறுபடி நீ போ. அதிபதி எசேக்கியா சுவரை கண்ணீரால் நனைத்துக் கொண்டிருக்கிறான். சுவரை நனைக்கிறவன் போ போ. மறுபடியும் போகிறான். எசேக்கியாவை பார்த்து, எசேக்கியாவே உன் கண்ணீரை கண்டேன். 6வது வசனத்தை படிக்கலாமா? 20:6. ஆமென். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன். ஆமென். ஆமென். இங்கு எசேக்கியாவுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இன்றைக்கும் வியாதியில நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கீங்களா? டாக்டர்னால கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஒன்று அறிந்து கொள்ளுங்க, எசேக்கியாவை கண்ணீரை துடைத்திருப்பாரானால் உங்களுடைய வியாதியுடைய கண்ணீரை துடைத்து உங்களை சுகமாய் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஒரு சாட்சி சொல்ற. என்னோட அக்கா வீட்டுக்காரரு பல வருஷங்களுக்கு முன்பு தோட்டத்துல தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்கும் போது, ஸ்தோத்திரா, அந்த வாய்க்கால் இருக்கிற அந்த கம்பி இருக்கு, கரண்ட் கம்பி கீழே விழுந்திருக்கு, தெரியல. அந்த நாட்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் கரண்ட். அந்த கரண்ட் வரும்போது மோட்டர் போட்டு அந்த தோட்டத்தில் அடிச்சிருவாங்க, சரிங்களா? இப்போ அதை இந்த இது கம்பி இருக்கிறது கரண்ட் தெரியல. இவர் போய் அடிச்சிருந்தாரு, எடுத்து அந்த பக்கம் இப்படி போடும்போது அந்த கம்பி முடிச்சிச்சு. பிடிச்சிட்டு அப்படியே அந்த தண்ணியோட அப்படி விழுந்துட்டாரு. விழுந்த உடனே கரண்ட் ரொம்ப சேக்கடிச்சிச்சு, பயங்கரமான. இதை அறிந்த காக்கா எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது மெயின் ஆஃப் பண்ணிட்டு அவர் கையை பார்த்து இந்த கையெல்லாம் வெட்டி இல்லை அறுந்து போச்சு. மயக்க நிலைமை. இன்னும் கொஞ்சம் நேரம் மறிச்சு போயிடுவார். உனக்குன்னா மறிச்சு போகிற சூழ்நிலை. அவரை அந்த கிராமத்திலிருந்து நேரா ஈரோடு ஆஸ்பத்திரி கொண்டு வந்தாங்க. ஈரோடு ஆஸ்பத்திரி கொண்டு வந்து அப்புறம் எங்களுக்கு தகவல் வந்தது. நாங்கள் நேராக ஈரோடு அந்த ஆஸ்பத்திரி போனோம். டாக்டர் சொல்லிட்டாரு, 24 மணி நேரத்துக்குள்ள அவர் மறிச்சிருவாரு. அதனால எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்க, அது ஒழுங்கு செஞ்சுக்கோங்க, இனி அவர் பிழைக்க மாட்டாரு. எல்லாம் நாங்கள் கொடுத்த அத்தனை ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், என்னெல்லாமா நாங்கள் கொடுக்க எல்லாம் கொடுத்துட்டோம், இனி ட்ரீட்மெண்ட் அவருக்கு இல்லை, இதோட அவர் மறிச்சு போயிடுவாரு, இல்லை ரெடியா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கலக்கமும் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன். நான் அந்த ஐசியூ வார்டில் எங்க அக்கா எல்லாத்தையும் நீங்க போயிருங்க, நைட் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா வெடிக்காலம் தானே டைம் சொல்லி இறக்குற நேரம் 5 மணிக்கு மேலே தானே இறப்பாரு, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்க எல்லாம் போங்க. எல்லாம் ஹாலில் உட்காந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். நான் ஐசியூ வார்டில் அப்படியே தொட்டு ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, இந்த எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை நீங்க கூட்டு கொடுத்தீங்கல்ல, இன்றையிலிருந்து விடுதலையாகி சரி ஒரு 15 வருஷத்தை நீங்க கூட்டி கொடுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், இன்னும் வேலை செய்யணும், எத்தனையோ தேவைகள் இருக்குது, இது எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. இப்ப எடுத்துட்டு இருந்தா பிள்ளைகள் அனாதையா போயிடுவாங்க. ஒரு 15 வருஷத்தை நீ கூட்டி கொடுப்பா. இரவு முழுவதும் ஜெபம் பண்ண. ஆண்டவருக்கு மகிமை சொல்றேன். அந்த இரவு முழுவதும் நான் ஜெபம் பண்ணும்போது டாக்டர் சொன்னாரு 5 மணிக்குள்ள முடிஞ்சு போயிருன்னு. ஸ்தோத்திர தேவன் மகிமைக்காக 5 மணிக்கு எங்க அக்கா வீட்டுக்குள்ள என்னை முழிச்சு பார்த்து, அம்பு நீங்க எதுக்கு வந்தேன்னு கேட்டார். வீட்டுக்கு 5 மணிக்கு முழிச்சு பார்த்து, நான் எங்க இருக்கிறேன், 5 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. நேர டாக்டர்கிட்ட போய் சொன்னா, கண்ணு முழிச்சிட்டாருங்க, கண்ணு முழிச்சிட்டாரு. ஸ்தோத்திரா, முழிச்சிட்டாரு. முழிச்ச உடனே அடுத்த நாள சுகமாகி வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. கரெக்டா 15 வருஷம் உயிரோடு இருந்தார். அது மகிமை என்ன, கரெக்டா 15 வருஷம், அதுக்கு மேல இல்ல, ஒரு நாள் கூட ஜாஸ்தி இல்ல, கரெக்டா 15 வருஷம் உயிரோடு இருந்தாரு. 15வது வருஷம் கர்த்தருக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பதான் நினைச்சா, இன்னும் 15 வருஷம் ஜெபத்தை விட்டுட்டு
நீடித்த நாசலாய்க்கு ஜாபனையா, நீடித்த நாசலா ஜாபனம்னு என் மனசுல தோண்டிடுச்சுங்களா. நான் 2007 ஸ்தோத்திரா ஐசியூல நான் படுத்திருந்தேன். ஐசியூல படுத்திருக்கும் போது ஸ்தோத்திரா என் பக்கத்துல ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா அப்படியே இறந்து அப்படியே தூக்கிட்டு போறாங்க. நான் அந்த நர்ஸ் பார்த்து கேட்கிறேன், நர்ஸ் பார்த்து என்ன ஒருத்தர் ஏதோ தூக்கிட்டு போறாங்க, நீங்க பேசாம இருங்க ஐயா, பேசாம இருங்க, ஒருத்தர் இறந்து அவர் எப்படிங்க இறந்தாரு, நீங்க அதெல்லாம் கேட்க கூடாது, அமைதியா இருங்க, ஐசிஆர்ல இதெல்லாம் கேட்க கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு. ஸ்தோத்திரா வெடி காலையில நான் சரியா ஸ்தோத்திரா வழக்கமா 4 மணிக்கு ஐசிஆர்ல இறங்கி முழங்கால் போல ஜபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே எசேக்கியா ஜெபித்தாரு 15 வருஷம், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், ஏற்கனவே 15 வருஷம் எடுத்துருவீரு, அதனால எனக்கு நீடித்த ஆயுசு வேணும் ஆண்டவரே, எனக்கு நீடித்த ஆயுசு வேணும். எனக்கு என்ன சொல்றீரு சொல்லுங்க, அப்பத்தால முழங்கால் எந்திரிப்பேன், என்ன சொல்றீரு அப்படி ஆண்டவரோடு. உடனே நர்சல வந்து ஐயோ முழங்கால் போடக்கூடாதுங்க, என்னங்க இதெல்லாம் கழட்டி விட்டீங்க, எப்படி ஜெபம் பண்ற, பாட்டோடவே ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் கழட்டி விட்டாலும் ஜெபம் பண்ண முடியும். ஐயோ டாக்டர் பார்த்தா என்ன பண்ண முடியும், ஐயோ எந்திரிங்க ஐயா, எந்திரிக்க மாட்டேன், அந்த வேலையாகாது, ஜெபம் பண்ற, உயிரோடு எழுந்த என் இயேசு எனக்கா இருக்கிறார், அவர் நடத்துவார். ஸ்தோத்திரா அந்த ஜெபத்தை வெடிக்க அவர் கேட்டாருங்க, கேட்டார். இன்னைக்கு 18 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சுங்க. ஹல்லேலூயா, எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா, ஸ்தோத்திரா எவ்வளவு நல்லவருங்க. உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு இருக்கிற ஆசை உங்களோடு கூட இருக்கிறாருங்க. ஸ்தோத்திரா இங்க இருக்கிறீங்க, 100 வயசு வாழ நான் விரும்புறேன். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கீங்க? ஆமாங்க, நீடித்த ஆயுசுல உங்களை திருப்தி ஆக்குவார். சரீரத்துல பிரஷரா சுகரா அங்ககல்ல இங்ககல்ல கூட உடம்பு வருது, கிட்னி ஃபெயில், அதுக்கெல்லாம் பயப்படுறது, எந்த வியாதிக்கு நான் பயப்படுறது இல்லைங்க. ஸ்தோத்திரம் எந்த வியாதிக்குமே பயப்படுறது, எது வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரிங்க, அவருடைய நாமத்தை மாத்த உயர்த்துவோம். ஸ்தோத்திரம் பண்றதை நிறுத்த மாட்டோம், ஆராதிக்க நிறுத்த மாட்டோம். தேவனுடைய பிள்ளைங்கிறத ஒவ்வொரு காலத்துல நாங்க கட்டுவோம், எல்லாவற்றையும் செய்வோம். எது வேண்டாமோ அது நொறுங்க சாப்பிடும். ஸ்தோத்திரம் எது இல்லையோ கடமாயால் சாப்பிடுறதுக்கு ஆயத்தமா இருப்போம். ஏன்னா நம்மள ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அந்த சீசனுக்கு அப்படியே மீனை வறுத்து கொண்டு வர்றாருங்க. அந்த அப்பத்தை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா அப்படி காலை நேரத்துல போய் கேட்கிறாருங்க. நல்ல எக்குதான் சுட்டார தெரியல, அடுப்பு வச்சு மீன் பொரிச்சு அப்போ நல்ல சூடா கொடுக்குறாரு. உங்களுக்கு சர்ச்சை முடிஞ்சு சூடா கிடைக்குங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஐயா பாசிப்பருப்பு ரெடியா இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஸ்தோத்திர கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்வார். கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். எந்த வியாதியா இருந்தாலும் சரி, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்து ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரு, சுகத்தை தாரு, சுகத்தை தாரு. நீங்கள் ஜெபம் பண்ண போது எல்லா வியாதியை கர்த்தர் மாற்றுவார், எல்லா வியாதியும் மாற்றுவாருங்க. ஸ்தோத்திரா நான் எப்பவெல்லாம் டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் சொல்லுவார் என்னையா சாப்பிடுறீங்க, எல்லாம் கரெக்டா இருக்குது ஐயா. மாத்திரை எழுதுவார், நான் சாப்பிட்ற மாத்திரை எழுதுவார். ஸ்தோத்திரம் எல்லாமே கரெக்டா இருக்குது ஐயா. நான் சொல்லுவேன் எல்லாமே நான் சாப்பிட்றேன், எல்லாம் தள்ளுபடியே கிடையாது. ஸ்தோத்திரம் என் ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்வார். நீடித்த ஆயுசுல உங்களை திருப்தியாக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால எல்லாம் சாப்பிட்டு போட்டு சாகலாம்ங்கிற முடிவு ஆயிப்போச்சு. கர்த்தர் நமக்காக எல்லா தேவையிலும் காத்திருச்சு. பயப்படாதீங்க, உயிர்த்தெழுந்த நாள்ல டாக்டர் அதை சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உயிர்த்தெழுந்த இயேசு எசேக்கியாவுடைய கண்ணீரை துடைத்திருப்பாரானால் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். கன்னத்தில் வடிகிற கண்ணீரை துடைப்பார், தட்டலில் நடக்கிற கண்ணீரை துடைப்பார். ஆமென். நீங்கள் எந்த சூழ்நிலையில் அழுகிறீங்களோ கர்த்தர் உங்களை கண்ணீரை களிப்பாய் மாற்றி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொல்லுங்க, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் சொல்லி நேரம் ஆயிடுச்சு. மூன்றாவது காரியம் சொல்லிக்கிறேன். பூமியில இராதபடி உங்கள் நிந்தையை நீக்கி போடுவார். இது யார் சொல்றது? கர்த்தரே இது சொன்னார். கர்த்தரே இது சொன்னார். நிந்தையை நீக்கி விடுகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். நிந்தைக்கு ஆங்கிலத்தில் நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை ரிப்ரோச் என்று வேதத்தில். அதுல சில காரியங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்குது. அந்த நிந்தைக்கு நிப்ரோஜன் எழுதப்பட்டிருக்குது. அதுல என்னென்ன காரியம்னா ஸ்தோத்திரம், அதாவது கடினமாய் பேசுறது,
அவமானப்படுத்தினது, வெட்கப்பட வைத்தது, சோர்ந்து போக பண்ணினது, நடக்க முடியாத தளர்ந்து போக பண்ணினது, இதெல்லாம் நிந்தைன்னு எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவமானப்படுத்தினது, குடும்பத்தினால அவமானம், வேலையில அவமானம், சொந்த பந்தங்களால ஸ்தோத்திர இழிவாய் பேசினது, பரியாசமாய் பேசினது, இதெல்லாம் வாழ்ந்துருவியா பார்க்கலாம் என்று சொல்லி பரியாசத்தோடு சத்ருவானவன் போட்ட திட்டங்கள், ஏராளமான திட்டங்களை அடக்கியதா நிந்தை. ஆனா 2 நிந்தையை மாத்திரம் பார்த்து தெரிவிக்க போகலாம். வேதத்துல வாசிக்க முடியும். ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20, 23. நிந்தையை நீக்குகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்துல எத்தனையோ படிக்குமா? ஆமென். ராகேலுடைய நிந்தை, மலடியாய் இருந்த அந்த நிந்தையை ஆண்டவர் மாற்றினார். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பல விதங்களில் நிந்தையோடு நீங்க வந்திருக்கலாம். இந்த ஆலயத்துக்குள்ள பல நிந்தையோடு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே அந்த நிந்தையை மாற்றி உங்களை ஆசீர்வாதமாய் கத்த வைக்க போகிறார். அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, ஆமென், புரட்டி போட்ட எகிப்தியருடைய நிந்தை, 430 வருஷம் அனுபவித்த நிந்தை, 430 வருஷம் எகிப்திலே அடிமைப்பட்ட நிந்தை, ஸ்தோத்திரம், சுமை சுமைக்கிற நிந்தை, பாரத்தை தூக்க முடியாத வலுவான காரியங்கள், ஆகாரம் சரியா கொடுக்க முடியாதபடி அவருடைய வாழ்க்கையிலே பசியோடு பட்டியோடு வைத்த நிந்தை, கொடூரமாய் வேலை வாங்கினது, கொடூரமாய் தேவ ஜனங்களை ஒடுக்கினது. இந்த நிந்தைய என் ஆண்டவர் பார்த்து ஒரே ராத்திரியிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தையை புரட்டி போட்டு அவரை விடுதலை ஆக்கினார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறார். உங்களுடைய நிந்தையை மாற்ற அவரால் முடியும். அவருடைய நிந்தையை கழிப்பாய் மாற்றவும். எந்த வாழ்க்கையில் நிந்தையோடு இருக்கீங்களோ, சகோதரனால் வந்த நிந்தை, குடும்பத்தினால் வந்த நிந்தை, வேலை ஸ்தலத்தில் வந்த நிந்தை, எந்த நிந்தையா இருந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு உங்களுடைய நிந்தையை கலட்டி போட்டு உங்கள் நிந்தையை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்த தேவனவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட நிந்தையை அவர் மாற்றி போடுவாருங்க. எப்பேற்பட்ட கலக்கத்தை மாற்றி போடுவார். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். 1, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். உலகத்தை நீங்கள் ஜெயித்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். 2வது, ஒரு வாழ்க்கையில கண்ணீர் அனுபவமா, கன்னத்தில் வடிகிறதா, கட்டளை நினைக்கிறீர்களா, ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கையில சுவரை நினைக்கிறீர்களா, எந்த காரியத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல இயேசு கண்ணீரை களிப்பாய் மாற்றி ஆனந்த சத்தத்தோடு புறப்படுவீங்க. 3வது, நிந்தையை மாற்றுகிறவர். எந்த நிந்தையோடு கூட நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் நிந்தையை மாற்றி உங்களை களிப்பாய் மாற செய்வார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கொண்டிருக்கிறார், நமக்குள்ள வாழ்கிறார், நமக்குள்ள ஜீவிக்கிறார், நமக்குள்ள உலாவுகிறார். பயப்படாதிருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த மரியாதை பார்த்து சொல்ல பிரகாரம் பயப்படாதே, சமாதானம் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். முழங்கால் படியிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. அருமையான தேவ பிள்ளையே, உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள், மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க பிறந்தவர்கள். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர் நம்முடைய இயேசு. உயிர்த்தெழுந்த இயேசுகள் அருகிலே வந்து, மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே, பிள்ளையே உடைய எதிர்காலம் குறித்து கவலைப்படாதே, கண்ணீர் வடிக்காதே,
ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார், நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் காட்டுகிறார். உயிர்த்தெழுந்த நாளிலே எங்களை பார்த்து சொல்லுகிறேன், உலகத்தை ஜெயித்த தேவ பிள்ளைகளாய் மாறின்னு சொல்றீங்க. ஒரு கண்ணீரையெல்லாம் நான் கழிப்பா மாற்றுவேன்னு சொல்றீங்க. ஒரு நிந்தையெல்லாம் நான் எடுத்துக் கொள்வேன்னு சொல்றேன். அன்பு தகப்பனை, உயிர்த்தெழுந்த நாளில இந்த வசனத்தை கேட்கிறதுமான மாற்றுவோங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உடைய பாதத்துல அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாக, வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாக, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் வாழும்படி தேவனாய் கர்த்தர் வேறுபட்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. நடக்கிற திருவிழா ஆராதனைய கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்தார். பரிசுத்தமா உண்மையா அர்ப்பணத்தோடு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். செய்யப்படுறதுக்காய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய அன்பும் ஐக்கிய ஸ்நேகமும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் விசேஷமாய் உலகத்திலிருக்கிற சகல பரிசுத்தவர்களோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.